அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் ரயில் நிலையம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்ணு தெரியாமல் இந்த வேர்க்கடலை பருப்பி அது மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய ரியல் ஸ்டோரியை நம்ம கேட்போம். பார்க்கலாம். சார் வணக்கம். சார் உங்கள் நேம் சொல்லுங்கள். குமார். எங்கேருந்து வரீங்க? ஓஎம்ஆர். ஓஎம்ஆர்லேருந்து வரீங்களா? ஆமாம். எவ்வளோ காலமாக இந்த இது பருப்பி இது மாதிரி விற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 12 வருஷமா. 12 வருஷம் வரீங்களா? எவ்வளோக்கு இந்த இது வாங்கிட்டு வரீங்க? ஒரு பருப்பி 120 ரூபாய்க்கு வாங்கி. அப்படிங்களா? இதில் எவ்வளோ உங்களுக்கு இன்கமிங் கிடைக்கும்? எவ்வளோ உங்களுக்கு லாபம்? ஒரு பாக்கெட்டுக்கு 4 ரூபாய். அப்படிங்களா? உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பார்வை? 5 வயசு. 5 வயசுலேருந்து பார்வை இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி பார்வை இருந்ததுங்களா? அதுக்கு முன்னாடி. அப்போ 5 வயசு வரைக்கும் நீங்கள் வெளி உலகத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. எதனால உங்களுக்கு அந்த பார்வை போச்சு? அம்மையால போயிடுச்சுங்களா? உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா? இருக்கு. பசங்க அதெல்லாம் இருக்காங்களா? ஒரே ஒரு பையன். ஒரே பையங்களா? என்ன பண்றாங்க? ஆன்லைன் டெலிவரி. எப்படிங்க? ஆன்லைன்ல டெலிவரி, ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க பையனுடைய உங்களை பேசல நீங்க எப்படி அடையாளம் கண்டுக்குவீங்க? பேச அடையாளம், வாய்ஸ் தான் அடையாளம். வாய்ஸ் வச்சு தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ உங்க பையன் மாதிரியே இன்னொருத்தர் பல ஊர்ல பேசினாங்கன்னா கண்டுபிடிப்பீங்களா? அதெல்லாம் முடியாது. அவங்க ஊர்லாம் எல்லாருக்கும் வராது இல்லைங்களா? சரி வாங்கிக்கலாம். இல்லை பருப்பி வாங்குறாங்க. அது ஒரு 10 ரூபீஸ். 10 ரூபா. நீங்க டெய்லி இங்க எழும்பூர் ரயில் நிலையத்துல தான் ஆமாம். அப்படிங்களா? வீடு எங்க இருக்கு? செம்மஞ்சேரி பெரும்பாக்கம். செம்மஞ்சேரி பெரும்பாக்கங்களா? சரிங்க. உங்களுக்கு இப்போ 10 ரூபா கொடுத்து 20 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அது அவங்க பப்ளிக் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். ஒரு நம்பிக்கையில நீங்க அதை பண்ணிட்டு சிலர் அந்த மாதிரியும் பண்ணிட்டு போறாங்க. நீங்க இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது ஏமாந்துருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய உண்டு. நிறைய ஏமாந்துருக்கீங்க. அந்த மாதிரி ஏமாந்து ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்ல முடியுமா? யாராவது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க? அதாவது 2 பருப்பி வாங்கிட்டு 20 ரூபா பாதி பீஸை கொடுத்து போயிட்டாங்க. அதிகமா வாங்கிட்டு கம்மியான அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. அதான் 20 ரூபா பாதி பிரிச்சு கொடுத்த மாதிரி. அப்படிங்களா? இப்போ இதெல்லாம் எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது 120 ரூபாய்க்கு ஒரு பண்டல். இந்த மாதிரி 3 பண்டல் வாங்கிட்டோம். அதில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? ஒரு பண்டலுக்கு 80 ரூபா. அப்படிங்களா? சரி சரி. இப்போ உங்களை மாதிரி இல்லாத பார்வை இழந்தவங்க அவங்களுக்கு நீங்க அட்வைஸ்ன்னு சொல்ல போனா எந்த மாதிரி சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி உழைச்சு சம்பாதிக்கணும். ஆமா, சரி சரி. அதே மாதிரி இப்போ உங்களை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி நல்ல நிலையில் இருக்கிறவங்க, கண்ணு தெரிஞ்சிருக்கிறவங்க அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? அவங்களுக்கு தான் மனசாட்சி உள்ளவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. வேணும்னே செய்யறவங்களும் அவங்களா திரும்பினாதான் அது மனசாட்சி உள்ளவங்க கரெக்டா செய்வாங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி சரி. நீங்க உங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டம்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? கஷ்டம்னு எதுவும் கிடையாது.
நீ சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. சொது எதுவும் இல்லைங்க இல்லைங்களா? 5 வயசு வரைக்கும் நீங்க நல்லா ஜாலியா இருந்திருப்பீங்க விளையாண்டுட்டு. ம். இப்போ அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்குங்களா? நம்ம இல்லை அந்த வருத்தமே இல்லை. எல்லாம் கண்ணு தெரியாத சந்தோஷம் நினைக்கிறேன். ஆனா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ அப்போ 5 வயசு வரைக்கும் நீங்க எல்லாம் கலர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பார்த்தேன். ஆனா இப்போ வந்து உங்களுக்கு ஒரே கலர் தான் தெரியும் இல்லைங்களா? ஒரு கலர் கூட தெரியாது. அது இருட்டா இருக்கும் இல்லைங்களா? பிளாக் கலர் தான் தெரியும். இருட்டு பகலோ வெளிச்சமா எல்லாம் நமக்கு ஒண்ணுதான். எல்லாம் ஒன்னாதான் தெரியும். எப்படி நீங்க கரெக்டா அந்த வழி கண்டுபிடிச்சு போறீங்க? அது எல்லாம் ஒரு கணக்கு தான், ஸ்டெப் வச்சு. எப்படி சவுண்ட் வச்சு போவீங்களா? கால்ல ஆமா ஸ்டிக் இருக்குல்ல, தெரியுங்களா? இந்த இடத்துல இந்த இருக்கு அது இருக்கு, அந்த காதினுடைய சவுண்டை வச்சு தான் இப்போ நீங்க போறீங்க இல்லைங்களா? ஆமா காதுல கேட்குற இது வச்சு. இப்ப கையில ஒரு ஸ்டிக் ஒன்று யூஸ் பண்றீங்க இல்லைங்க? ஆமா. அதுக்கும் சாதாரண மரத்தை குச்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க அதுல? இதுல எலாஸ்டிக் இருக்கு, 4 பைப் இருக்கு. சரிங்க. அது வெறும் மரக்குச்சி. இதுல வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியுங்களா? ஆமா வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷன் ஸ்டிக்லாம் வேஸ்ட், எல்லா இடத்துலயும் வைப்ரேட் கொடுக்கும். அது வேஸ்ட். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எல்லாமே சென்னை தான், பிறந்ததும் சென்னை தான், வளர்ந்ததும் சென்னை தான், படித்ததும் சென்னை தான். சரி. உங்களுக்கு தம்பி அந்த மாதிரி அக்கா அண்ணன் எல்லாம் அண்ணன் தம்பிங்க தான். அக்காலாம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் பார்வையெல்லாம் அவங்கெல்லாம் நல்லா பார்வையா இருக்காங்க. அவங்க உங்களை வந்து பாக்குறாங்களா? இல்லை பார்க்கறது நான் எப்பயாவது போய் பார்ப்பேன், அவ்வளோதான். அப்படிங்களா? சரி சரிங்க. வீடு எங்க இருக்கு சொன்னீங்க? செம்மஞ்சேரி பெரும்பாக்கம். அங்க வாடகை வீடுங்களா? ஆமா, ஹவுசிங் போர்டு. ஹவுசிங் போர்ட்ல இருக்கீங்க. அங்கிருந்து இங்க டெய்லி வந்துட்டு போறீங்க. சரி சரிங்க. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு? வேற எதுவும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும். அதுதான். சரி சரிங்க. எவ்வளோங்க இது வந்து இப்போதைக்கு இதுல 19 பீஸ் இருக்கு. மொத்தம் எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தீங்க? 3 பண்டல் வாங்கிட்டு வந்தோம். 3 பண்டில் எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? 3 பண்டல் 360 ரூபா. எவ்வளோங்க? 360 ரூபா. இது 360 ரூபாங்களா? இது விற்க போனா 3 பண்டல் 600 ரூபா. இதுல ஒரு பீஸ் வேற ஓடிச்சு. இப்ப அப்படிங்களா? இப்போ வந்து 59 பீஸ் இருக்கு. சரிங்க சரிங்க. சரி இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு என்னால் முடிஞ்ச வந்து ஒரு 500 ருபீஸ் உங்களுக்கு தரேன். 500 ருபீஸ் தரேன். ஆனால் ஒரே நோட்டாக இருக்குது. அதில் எப்படி நீங்கள் 500 ருபீஸ் கட்டுப்பீங்க? அதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த 500 ருபீஸ் தரேன் இல்லாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க. அது 500 ருபீஸ் உங்களுக்கு எப்படி தெரியுது? அதான் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. இல்ல நம்ம வேற பணத்தோட உங்களுக்கு அது மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு தனியா வச்சிருவோம். தனியா வச்சுக்கீங்களா? சரி சரி. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.